வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லெஹங்கா ஸ்கர்ட்டுக்கு அதாவது பாவாடைக்கு கயிறும் வச்சு கிளிப்பும் அதாவது கொக்கியும் எப்படி வைக்கிறது, ஒரே பெல்ட்டில் எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒன்லி கிளிப் வைக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அல்லது தெரிஞ்சிருப்பீங்க, அல்லது கயிறு மட்டும் வைக்கிற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க அல்லது தெரிஞ்சிருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் கயிறும் வரும், அதே நேரத்தில் கிளிப்பும் வரும், சைடு ஜிப்பும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு லெஹங்கா ஸ்கர்ட் பாவாடை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். ஜிப்பு வைக்கிறது தான் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம். இதில் சுருக்கம் வைக்கும்போது மெயின் பீஸும் லைனிங்கும் தனித்தனியாக சுருக்கம் வச்சுக்கணும். சுருக்கம் வச்சு அதுக்கப்புறம் இதை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கம் வைக்கிறீங்களோ அது எல்லா சைஸுக்குமே இந்த வீடியோ பொருந்தும். அதற்கப்புறமா லைனிங்கும் மெயின் பீஸும் தனித்தனியாக இங்கே சுருக்கம் வச்சிட்டாலும் இடுப்பு பகுதியில் மட்டும் பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தையல் போட்டுக்கணும். எதற்காக லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக சுருக்கம் வைக்க சொல்கிறதுனா, நீங்கள் வைக்கக்கூடிய சுருக்கு அயன் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவில் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு சுருக்கோட அமைப்பு நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே லைனிங்கும் மெயின் பீஸும் சேர்த்து நீங்கள் சுருக்க வைக்கும்போது அந்த அளவுக்கு அது ஒரு அழகை கொடுக்காது, சுருக்கமும் நல்லா வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது லெஹங்கா தான். மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணுறேன் நான். இதில் சைடில் கயிறு வரும், அப்புறம் சைடு ஜிப்பு, கயிறும் வரும், கிளிப்பும் வரும், கொக்கியும் வரும். அதற்கப்புறம் கீழே தொங்கக்கூடிய அந்த நாட்டு தொங்க மாதிரி இருக்கக்கூடியதில் துணியிலே அந்த பெல் மாதிரி வச்சு தைச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன தான் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இதோட அமைப்பு ஜிப்புக்கு ஒரு 8லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் மெயின் பீஸும் லைனிங்கும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமுமே லைனிங்கும் மெயின் பீஸும் தனித்தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இப்போ மடித்து காட்டுறேன். இதுதான் ஜிப்பு வரக்கூடிய பிளேஸு. ஓப்பனும் இது தான். லெஃப்ட் சைடில் இந்த ஓப்பன் வர்ற மாதிரி நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இடுப்பு சுற்றளவு என்ன தான் உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலும் சரி தான். சின்ன குழந்தைக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபேன்சியாக தைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அல்லது 2-3 வயசுக்குள்ளே மட்டும். குறைஞ்சது 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஃபேன்சி டைப்பு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ரெண்டு பக்கமும் 8லேருந்து 10 இன்ச்சுக்குள்ளே ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதிலேருந்து இந்த ஜிப்பு வைக்கிறதுக்கு அதோட அடித்தளம் நல்லா தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். மொத்தத்திலே 8 இன்ச்சு வரைக்கும் ஜிப்போட பிளேஸு. அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 2 அல்லது 3 இன்ச்சு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் லைனிங்கை தனியாக எடுத்துகிட்டு மெயின் பீஸில் மட்டும் உள்ள தையல் போட்டுக்கணும். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த மாதிரி லைனிங் பீஸும் மெயின் பீஸும் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸு இந்த லெஹங்கா போட்டுட்டு அவங்க வாக் பண்ணாங்கன்னா நல்லா ரோலிங் ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவே லைனிங்கும் மெயின் பீஸும் சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஃபேன்சி லுக்கை கொடுக்காது. மோஸ்ட்லி இந்த மாதிரி லெஹங்கா டைப்பில் நீங்கள் பட்டு பாவாடை மாதிரி வந்ததுன்னா அதில் டக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இது மெட்டீரியல் எடுத்து தைக்கிறதுனால இதில் டக்கெல்லாம் பிடிக்கலை. எக்ஸாக்ட்லி உயரம் 41 இன்ச்சு 42 இன்ச்சு உயரம் இதில் வரும். பட்டியோட உயரம் நான் குறைஞ்சது 5.5 இன்ச்சு வரைக்கும் துணி மட்டும் ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த அமைப்பு 1.25லேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே அந்த பட்டியோட அமைப்பு வரும். மேலே வரக்கூடிய அந்த பெல்ட்டோட அமைப்பு சொல்கிறேன். இப்போ 2 தையல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலில் போட்டுக்கலாம்.
ஓகே, இதற்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லைனிங் இப்போ வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைனிங் ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயின் பண்ணக்கூடியது வந்து மேலேருந்து வரக்கூடிய அந்த துணியோடு சேர்ந்து இல்லாமல் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கேப் மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கூட நல்லது தான். அதனால் உங்களுக்கு வேறு எந்த மாற்றமும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு வந்து தெரியாது. உங்களுக்கு இதில் மெயினாக வரக்கூடியது இந்த மெயின் பீஸில் வரக்கூடிய அந்த ஜாயிண்ட்டு தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். இப்போ லைனிங்கில் வந்து ஒரு தையலும் போட்டுக்கலாம், தேவைப்படும் பட்சத்தில் 2 தையலும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து இன்னர் ஜிப்பு தான் வைக்க போகிறேன். ஸோ இன்னர் ஜிப்பு வைக்கும்போது இதுக்கு வந்து என்னதான் ஓப்பன் வந்து சைடில் இருந்தாலும் இந்த இன்னர் ஜிப்பு வச்சு நீங்கள் தைக்கும்போது இதில் இந்த பாவாடையோட அமைப்பே சைடில் வந்து ஒரு துளி கூட ஓப்பன் வந்து தெரியாது. இப்போது இதோட நீளமான ஜிப்பு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஜிப்போட அமைப்பு உங்களுக்கு தேவையோ, அதாவது உயரம் வந்து தேவையோ, அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு அடிஷ்னல் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு புதுசாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதற்கப்புறமா சிங்கிள் மிதி மாற்றி நீங்கள் இன்னொரு இந்த இன்னர் ஜிப்பை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் அதை தான் பண்ண போகிறேன். சிங்கிள் மிதி வந்து மாற்றிக்கிறேன். எப்போவுமே சைடில் வரக்கூடிய அந்த இன்னர் ஜிப்பை வந்து சிங்கிள் மிதி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அதோட அமைப்பு வந்து நல்லா வந்து வரும். ஸோ எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ ஓப்பன் வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி வந்து ஓப்பன் வந்து வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபேன்சி டைப் ஆஃப் பாவாடை வந்து நீங்கள் லெஹங்கா பாவாடை தைக்கும்போது இடுப்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கோ அதை விட வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. அதை விட அதிகமாக இடுப்பு சுற்றளவு தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் 28 இன்ச்சு இடுப்புனா 29 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். ஏன்னா ஃபுல்லாக இது வந்து ஜிப்பு வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்கர்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வந்து சுருக்கம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. முதல்ல ஜிப்பை வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் வந்து இன்னர் பிளேஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். இன்னர் ஜிப் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஒரு மடிப்பு இருக்கும், திரும்ப இன்னொரு மடிப்பு இருக்கும். அது ரெண்டையும் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து ஓரத்தில் தையல் போடணும். இதுக்கு தான் வந்து சிங்கிள் மிதி மாற்றுறது வந்து இதற்காகத்தான். ஓகே, இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு ஜிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஜிப் பண்ணும்போது இந்த பாவாடையோடு நம்ம வந்து இப்போ சேர்த்து வச்சு பதிக்கும் போது அது அவ்வளோ குயிக்காக வந்து நம்ம ஒர்க்கு வந்து வேகமாக செய்ய முடியாது. கொஞ்சம் மெதுவாக தான் அதை பண்ணணும். அப்போனா தான் அது அதோடய ஃபினிஷிங் வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து ஜிப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கீழே வரக்கூடிய அந்த ஜாயின் பொசிஷனை ஜிப்பு வந்து அவுட் பேஷன் தெரியாமல் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக முனியில் வரக்கூடிய அந்த துணியை வந்து வெட்டி விட்டுட்டு திரும்பவும் அந்த ஜிப்பு வந்து இப்போ ரன்னர் வந்து கீழேருந்து மேலே ரன் பண்ணோம்னா, அதாவது இழுக்கும்போது அந்த ரன்னர் வெளியே வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அதுக்குண்டான சேஃப்டி ஸ்டிச்சஸ் வந்து முதல்ல வந்து போட்டுக்கணும். ஜிப்பை படிமானம் கொடுத்து அதுக்கப்புறமா போடணும்.
2 பக்கமுமே போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து பாருங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தையல் போக, அதாவது பிடிமானம் போக 4 இன்ச்சு அளவுக்கு இந்த பெல்ட்டோட அமைப்பு வந்து வரும். இதில் மெயின் பீஸும் உள்ள கேன்வாஸ், சில நேரங்களில் வந்து கேன்வாஸ் வந்து கொடுப்பேன், இதில் கேன்வாஸ் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து 5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து பட்டியோட அமைப்பை கொடுக்கணும்னா குறைஞ்சது 5.5 இன்ச்சு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மெயின் பீஸ் எடுத்துக்கணும். அதே போல் 5.5 இன்ச்சு அளவுக்கு லைனிங்கு வந்து எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த மடித்து தையல் போடக்கூடியது தான் நம்ம ஃபினிஷிங்கில் ரெண்டாவது மடித்து தையல் வரும்போது மேலே வரும்போது அந்த அமைப்பு வந்து கரெக்டாக நல்லா வந்து ஒன்று போல் வர்றதுக்கு உதவி செய்யும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா உள்பக்கம் இதில் வந்து கயிறு வரணும் இல்லையா? கயிறு வரணும்னா கரெக்டாக இடுப்போட பகுதி 2 இடத்துலையும் வந்து அந்த ஜிப்பு முடியக்கூடிய இடத்துல இந்த கயிறோட அமைப்பு 2 பக்கமும் வரணும். அதே நேரத்தில் உள்ளேயும் வந்து துணி வந்து இருக்கணும், கிளிப்பு வைக்கிறதுக்கு உள்ளே வந்து துணியும் வந்து இருக்கணும். அதனால் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் வந்து உள்ள துணி வந்து விட்டுக்கலாம். 5 இன்ச்சு வரைக்கும் துணி விட்டுக்கலாம். ஸோ அந்த 5 இன்ச்சு எங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கணும், அதிலிருந்து கீழே வந்து மெயின் பீஸு பட்டியிலேருந்து அடித்து வெளியே வரக்கூடிய அந்த பீஸை வந்து வச்சுட்டு உள்பக்கம் வந்து பட்டியை வந்து வெளியே அடித்து திருப்புற மாதிரி வந்து நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்போது இந்த துணியை வந்து பட்டி தைக்கும்போது கீழே உள்ள அந்த பட்டியோட அமைப்பும் மேலே இருக்கக்கூடிய அந்த சுருக்க வச்சிருக்கக்கூடிய அந்த துணியோட அமைப்பும் ரெண்டும் ஒன்று போல் வந்து படிமானம் வச்சு கொடுக்கணும், இழுத்துறக்கூடாது. இப்போ தையல் போட்டுட்டு அப்படி எக்ஸ்ட்ராவாக துணி வரும்போது அதை வந்து நம்ம வந்து அதிகமாக வெட்டி விட்டுறக்கூடாது. மேபி இந்த இடுப்பு சுற்றளவு நம்ம அதிகமாக தான் வைக்கிறோம், அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா திரும்ப வந்து ஒரு சுருக்கை வந்து பிரித்து விட்டுட்டு இடுப்போட செக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நம்ம இதில் கொடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வந்து லூஸ் அதிகமாக வேணான்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் வந்து லூஸ் அதிகமாக வேணும்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இடுப்போட அமைப்பை வந்து மாற்றம் வந்து செய்கிறதுக்கு துணி வந்து உள் பக்கமாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஜிப்பு இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஓரத்தில் தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு திரும்பவும் மார்ஜின் பண்ணி அதை வெட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை தையல் போட்டுட்டு இப்போது இந்த இடத்துலலாம் நான் தையல் போட்டிருக்கேன்னு வைங்க, இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதை வெட்டிட்டு இந்த கீழே வெட்டின துணி இருக்குது பார்த்தீங்களா, அதையே இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து ஓப்பன் வந்து ரெடி பண்ணணும். அதாவது வந்து கயிறு வந்து உள்ளே நுழைக்கிறதுக்கு சொல்கிறேன். கயிறு வந்து ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கயிறுனால் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கக்கூடிய நாட்டு வந்து பிளெயின் மெட்டீரியலில் அடித்து திருப்பி நீளமாக வந்து எடுத்து வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஃபார் 25 இன்ச்சுனா 50 இன்ச்சுக்கு கயிறு ரெடி வந்து பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த பட்டியோட அமைப்பில் பாதி பாகத்தில் மட்டும் பிடிச்சிட்டு மீதி பாகம் மடித்து வெளியே வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து கயிறு நுழைக்கிறதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து விட்டுருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். அதாவது பட்டி மடிக்கும்போது
மடிப்பு வந்து வெளியே வரும் இல்லையா, அந்த வெளியே வரக்கூடிய இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த ஓப்பன் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஓப்பன் வழியாக நம்ம கயிறு வந்து உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து எக்காரணத்தை கொண்டும் வெளியே வராத அளவுக்கு வந்து படிமானம் கொடுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அதுதான் தையல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்த இந்த பட்டியை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதற்கப்புறமா நான் என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் வந்து இதை மடித்து நம்ம வந்து கரெக்டாக அந்த பாவாடையோட கயிறு உள்ளே நுழைக்கும் போது அந்த நுழைக்கிற இடத்துலேருந்து உள்பக்கமாக வந்து ஒரு 2லேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் உள்பக்கமாக அந்த பட்டி வந்து இருக்கணும். இது எதற்காகனா, நம்ம கிளிப்பு வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் அந்த கிளிப்புக்கு உண்டான அந்த கொக்கி துணியிலே வந்து மடித்து தைப்போம் இல்லையா, அப்படி மடித்து தைக்கும்போது உள்ளே விடக்கூடிய இந்த துணி இந்த பாருங்கள், ஒரு 3 இன்ச்சுக்கு உண்டான துணி இது உள்பக்கமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஜிப்பு வந்து மாட்டினதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து உடம்பு தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லா வகைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சேஃப்டியாக வந்து அந்த வந்து இருக்கும். உள்பக்கமாக ஒரு 3 இன்ச்சு துணி விடணும். யூஸ்வலாக நீங்கள் 2 பக்கமும் கார்னர் மட்டும் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் உள்பக்கம் வந்து உடம்பு தெரியக்கூடாதுன்னா இப்போ நான் தைக்கிற இந்த விதத்தை தான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து கார்னருக்கு நான் மடித்து விட்டுருக்கேன். ஒரு பக்கம் வந்து கார்னரில் வந்து கயிறு வந்து வெளியே வந்துடும். பட் இன்னொரு பக்கம் கார்னரில் வந்து வெளியே வந்து வர்ற மாதிரி வச்சோம்னா உள்பக்கம் பட்டி வந்து வைக்க முடியாது. ஸோ இந்த உள்பக்கம் வந்து அந்த துணி உடம்பை மறைக்கிற மாதிரி துணியும் வந்து இருக்கணும், இடுப்பு பகுதி அப்படிங்கிறதுனால. பாருங்கள், இப்போ ஆல்ரெடி கேப் விட்டுருக்கேன் இல்லையா, இதில் கயிறு வந்து உள்பக்கமாக கொடுத்து வெளியே திருப்பிக்கலாம். அதற்கப்புறமா இதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கிட்டோம்னா இப்போ ஜிப்பு மாட்டின இடத்துல 2 பக்கமும் மாட்டுற இடத்துல வந்து கரெக்டாக வந்து கயிறு வந்து வந்துடும். அதற்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம கிளிப்புக்கு உண்டான கொக்கி வைக்கிறதுக்கு உண்டான துணியை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு துணி வந்து இருக்கும். அதே நேரத்தில் கயிறும் இருக்கும். ஸோ 2மே உங்களுக்கு வந்து இந்த பட்டியில் வந்து வந்துடும். கயிறு இப்போ நுழைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ நுழைச்சி விட்டுருக்கும்போது ஸோ அதுலேருந்து ஒரு தையல் வந்து கரெக்டாக உள்பக்கமாக ஒரு கயிறோட அளவுக்கு மட்டும் பதிச்சு ஒரு தையல் வந்து போடணும். முதல்ல வந்து பட்டியை வந்து பதிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 5லேருந்து 5.5 இன்ச்சு அளவுக்கு துணி வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பட்டி தைச்சி முடிக்கும்போது அதோட அமைப்பு வந்து 1.25லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்காவது வந்து பட்டியோட அமைப்பு வந்து வேணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் யூஸ் பண்ணும்போது இடுப்பு பகுதியில் ரொம்ப வந்து அழுத்தம் இல்லாமலும் இருக்கும். அதே நேரத்தில் பாவாடை வந்து இடுப்பு பகுதியில் கிச்சனு உட்கார்றதுக்கு ஒரு நல்லதொரு பொசிஷனாகவும் வந்து இந்த 2 இன்ச்சு பட்டி வந்து இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து சில நேரங்களில் நீங்கள் இப்படி பதிச்சு தைக்கும்போது நீங்கள் மேலே மடித்து தைக்கிறீங்க இல்லையா, ஸோ இந்த மடித்து தைக்கக்கூடிய இடம் வந்து முன்பக்கம் இழுத்துட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே கொடுக்கக்கூடிய அந்த பட்டியோட துணியை இழுத்துக்காமல் அப்படியே பரிமாணம் கொடுத்து தான் நீங்கள் வந்து தையல் போடணும். இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தையல் போடணும். அண்ட் சேம் டைம் நீங்கள் பட்டியோட முடிவு பகுதியில் இந்த மடித்து கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து கரெக்டாக ஒன்று போல் வருதான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே தான் தைக்கணும். ஏன்னா தவறுதலாக முன்பக்கம் இழுத்துட்டு வந்துருச்சுன்னா திரும்பவும் பிரித்து தைக்கிற மாதிரி ஒரு
சிச்சுவேஷன் வந்து வந்துடும். அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. இப்போது கரெக்டாக வந்து பெல்ட்டோட அமைப்பு கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே நேரத்தில் உள் பக்கம் கயிறு வந்து வச்சியே வந்து நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு இந்த அமைப்பு கொடுக்கும்போது இடுப்பில் வந்து நிறைய சுருக்கம் வர்ற மாதிரி கட்டுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்காது. கிளிப்பு வந்து நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் கயிறு நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அந்த கயிறு வந்து ஷோவாக வெளியே தொங்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா வந்து இருக்கும். இப்போ நம்ம உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து ஒரு தையல் போட்டு அது கீழே இறங்காமல் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அப்போ அந்த கயிறோட இடம் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் வந்து நம்ம தையல் வந்து ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். தவறுதலாக அந்த கயிறு உள்ளே இருக்கக்கூடிய கயிறு மேலே தையல் போட்டுறாதீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதற்கப்புறமா இதே மெட்டீரியல்லையே மெயின் பீஸ் இருக்கு இல்லையா மெட்டீரியல், ஸோ அந்த மெட்டீரியல்லையே வந்து நீங்கள் கயிறு வந்து கொடுத்துருக்கூடிய அதே மெட்டீரியல்லையே நீங்கள் மெயின் பீஸ் ரெடி பண்ணி அதிலே வந்து மணி மாதிரி கட்டி விட்டுக்கலாம். மொத்தத்தில் வந்து ஒரே மெயின் பீஸை வச்சுட்டு அதே பீஸ்லேயே கயிறு, அதே பீஸ்லேயே கிளிப்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதே நம்ம அந்த மெட்டீரியலுக்கு ஏற்றாற் போல், அந்த பட்டியோட அகலத்துக்கு ஏற்றாற் போல், உயரத்துக்கு ஏற்றாற் போல் கிளிப்பு இது எல்லாமே வந்து கொடுக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஜிப்பை ரன் பண்ணி முடித்த உடனே பாருங்கள், ரெண்டு பக்கமும் பாருங்கள் கயிறு வரக்கூடிய இடம் ஒரே மாதிரி வந்துடுச்சு. அதே போல் உள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி பீஸு வந்து அதுவும் வந்து வந்துடுச்சு. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். எதற்காக சொல்கிறேன்னா, வெறும் ஜிப்பு மட்டும் கொடுத்துட்டோம், கயிறு மட்டும் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஜிப்பு எல்லா நேரமும் கரெக்டாக நீங்கள் மாட்டுவீங்களா, ரன் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியாது. அப்படிங்கும்போது ஏற்ற இறக்கம் வரும்போது வெறும் கயிறு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது இடுப்பில் வந்து ஹோல்ட் ஆகாது, அப்படியே கீழே இறங்கி வரும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் கொக்கியும் வச்சு கயிறும் வச்சிங்கன்னா அது எக்காரணத்தை கொண்டு கீழே வந்து இறங்காது, இடுப்பு பகுதியில் வந்து நல்லா கச்சுன்னு வந்து உட்காந்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் அந்த ஃபேன்சி லெஹங்கா ஸ்கர்ட் அப்படிங்கும்போது கயிறும் வச்சு கொக்கியும் வச்சோம்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்போ கிளிப்புக்கு உண்டான துணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு துணி ரெடி பண்ணி அதை 1 இன்ச்சு அளவுக்கு இதை மடித்து ஒரே தையலை போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு வந்தால் போதும். இந்த 1 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் இதில் வந்து 2 கொக்கி மாட்டுற மாதிரி அளவுக்கு துணி இதிலேயே ரெடி பண்ண முடியும். ஒரு கொஞ்சம் நீளமாகவே துணி ரெடி பண்ணிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஜஸ்ட் பிசுறு எந்த பக்கம் இருக்குதோ அதை வந்து இப்போது கயிறு வந்து 2 பக்கமும் முனை பகுதியில், அதாவது ஜிப்பு பூட்டக்கூடிய இடத்துல வருது இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே உள்பக்கமாக இந்த பட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொக்கி மாட்டும்போது அட்ஜஸ்டபிளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாவாடைக்கு கீழே சுருக்க வைக்கிறீங்க இல்லையா, அதே போல் இந்த துணியை மடித்து அந்த பட்டி மேலே கொடுத்து தைச்சிக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 சுருக்கம் வந்து வச்சுக்கோங்க.
எந்த அளவுக்கு துணி வேணுமோ அதை வச்சுட்டு மீதியை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 4 கிளிப்பு வர்ற மாதிரி தைக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா தான், பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு சில நேரங்களில் இதே ஸ்கர்ட்டை கொஞ்சம் வேறு யார் கூட வந்து நம்ம வேறு ஒருத்தங்க கூட யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்து வரலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹிப் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம வைக்கக்கூடிய அந்த கொக்கியில் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறதுக்கு அவங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏற்றாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து இதில் 2 கொக்கி வர்ற மாதிரி நான் ரெடி பண்ணோம் சொன்னேன் இல்லையா, 2 கொக்கி வர்ற மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து வர்ற மாதிரி வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரே மெட்டீரியலில் வந்து நம்ம தைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல கிளிப்புக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதே வந்து நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது. கயிறும் வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கணும் கட்டி விடுறதுக்கு. பிசுறு இல்லாமல் வந்து வெட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக ஜிப்பு பூட்டினது பின்னாடி இந்த கிளிப்பு மாட்டுறதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும். இப்போது இதில் ஒவ்வொரு பக்கமும் 4லேருந்து 5 எண்ணத்துக்கு ஒரு மணி வந்து நீங்கள் கட்டி விட முடியும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதிலே வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள் இதில் வந்து நான் என்னென்னா 4 சின்னதாகவும் 4 பெருசாகவும் இந்த கீழே வைக்கக்கூடிய அந்த பெல் சைஸுக்கு ஏற்றாற் போல் துணி வந்து வெட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு சின்னது ஒரு பெருசு அந்த மாதிரி வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து லுக்காக வந்து இருக்கும். முதல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பெல் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடிய அந்த பட்டியோட அமைப்பு, அதாவது பெல்லோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை வெட்டி திருப்பிட்டு திருப்பதிலேருந்து உள்பக்கமாக 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம 2வது பெல் வந்து நம்ம வைக்கணும். பார்க்குறதுக்கு கொத்தாக அந்த பெல் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ திருப்பி ஆயிடுச்சிங்களா. இப்போ திருப்பினதுலேருந்து உள்பக்கமாக இந்த பாருங்கள் சின்னதாக உள்ள பெல் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ள இதை வந்து திரும்ப பிளேஸ்மெண்ட் பண்ணி சின்ன சைஸ் பெல் இல்லையா, அதனால் வந்து 1 இன்ச்சுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் வச்சுக்கணும். இதில் உள்ள பிசுரை மட்டும் எடுத்துகிட்டு வெட்டிட்டு திரும்பவும் இழுத்து விட்டோம்னா கீழே வந்து வந்துடும். அதற்கடுத்து இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வர வர சின்ன சின்னதாக பெல் கூட வைக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லுக்கை வந்து கொடுக்கும். அதற்கப்புறமா அல்லது கீழே என்ன கொடுக்குறீங்களோ அதே சைஸுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் அல்லது 4 அல்லது 5 ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5 வகையான 5 பெல் வந்து கொடுத்திங்கன்னா ஒரே மாதிரியும் கொடுக்கலாம், கொஞ்சம் சின்னது பெருசாகவும் கொடுக்கலாம், அல்லது 2 இது ஒன்று அது ஒன்று மாற்றி மாற்றியும் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அல்லது ஜஸ்ட் 1 மட்டும் போதும் அப்படின்ட்டு ஜஸ்ட் 1 மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேன்சி இந்த பெல் வந்து ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை கூட வந்து நீங்கள் கீழே வந்து கட்டி விட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ஃபேன்சி எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்.
ஸோ இதில் என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும், ஆல்ரெடி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 550க்கு மேலேயும் நிறைய வீடியோக்கள் நான் நிறைய போட்டிருக்கேன். டெய்லரிங்கை சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதெல்லாம் தேடி பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்து இருக்கும். மேலும் உங்களுக்கு வந்து டெய்லரிங் சார்ந்த ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குண்டான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க. எல்லோரும் இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இது வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.